ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான குரு பயிற்சியானது நடந்திருக்குங்க. கிரகங்களையே நாம் நம்பாமல் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியை நாம் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். ஏன்னா குருவுடைய நன்மை நமக்கு இருந்தால் மட்டும்தான் திருமணம், குழந்தை போன்றிய சுபகாரியங்கள்லாம் நமக்கு நடக்கும். அதனால் ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் குரு பயிற்சி வந்துருச்சுனாவே குரு பயிற்சியில் நமக்கு குருவால் என்ன யோகம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். இப்போ குரு பயிற்சியானது நடந்துருச்சு. இந்த குரு பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனுசு ராசிக்காரங்க மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் கரெக்டாக நான் சொல்கிறது பொருந்தும். அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பழமையான விஷயங்களில் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீங்க. இப்படி நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு குரு மாறி வந்திருக்கிறாரு. உங்களது தொழில்ஸ்தானம், விரயஸ்தானம், தனவாக்குஸ்தானம் இந்த 3 ஸ்தானத்தையும் பார்வையிடுறாரு. ஸோ கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரி தான் இருக்குது. குரு பயிற்சியில் குரு எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறி இருக்கிறாரு, அதில் உங்களுக்கு என்ன கிரகநிலை அப்படிங்கிறத சொன்னேன். முதல்ல எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு குரு மாறி இருக்கிறாருங்கிறத சொல்லிடுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. நிகழக்கூடிய மங்களகரமான ஸ்வத்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திர மாதம் 18ஆம் நாள். இதற்கு சரியான ஆங்கில தேதி மே 1ஆம் தேதி அன்னைக்கு கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பாவ காரணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை 28:22 மாலை 5:01 துலான் லக்கணத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்துட்டாருங்க. இந்த அடிப்படையில் தான் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு குருவுடைய நிலையும் சொன்னேன், குருவுடைய பார்வையும் சொன்னேன். இப்போ குருவால் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன். அந்த பலன்களை தனுசு ராசிக்காரங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை அதிரடியாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப இனி வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க. ஸோ வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களுடைய தேகத்தை பொலிவடைய செய்வார். இந்த குரு பயிற்சியில் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு தெளிவு பிறக்கும். குறிக்கோளை சுலபமாக ஈஸியாக அடைவீங்க. பண கஷ்டம் நீங்கும். பொது காரியங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுங்க. உங்கள் தாய் வழி உறவினர்களோட எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். இப்படி பாசிட்டிவாக இந்த குரு பயிற்சியில் பலன்கள் உங்களுக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கும். இந்த குரு பயிற்சியில் மெயினாக உங்களுடைய தேக பொலிவடைய செய்யும். அந்த தேக பொலிவடைகிறதே உங்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் இருந்த தடையை நீங்கள் செய்யும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவான பயிற்சி என்று சொல்லலாம். அதே போல் வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தாள்கள் சேர்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். சமுதாயத்தில் உயர்ந்தவர்களோடு நெருங்கிய தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். போட்டியாளர்களுடைய சதிகளை தவிடுபொடியாக்கி விடுவீங்க. அதே நேரம் அவ்வப்போது உடல் உபதைகள் தோன்றி மறையும். அதனால் உடல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக வயிறு, தோல் சம்மந்தப்பட்ட உபதைகள் உண்டாகலாம். அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். உங்களோட திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் உண்டு. அப்புறம் சட்ட பிரச்சனைகள்லாம் பெரிதாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அவசியம். வம்பு வழக்குகளில் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு முடித்துருங்க, அதுதான் நல்லது. உங்களை பற்றி வீண் புரளி சொல்பவர்களிடம் விலகி இருங்க, அதுவும் நல்லது. உங்கள் நுண்ணிய அறிவால் புதிய ஆற்றலை பெறுவீங்க. குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்று மகிழ்ச்சி அடைங்க. பொருளாதாரத்தான சிறப்பான வளர்ச்சியை இந்த குரு பயிற்சியில் அடைவீங்க. தனிப்பட்ட முறையிலும் கூட்டு தொழிலும் நல்ல நிலை ஏற்படும். உங்களுடைய தெய்வ நம்பிக்கை பலப்படும்.
பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்து இந்த குரு பயிற்சியில் செய்து பெருமை அடைவீங்க. போட்டியாளர்களை சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெற முடியும். ஸோ இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருங்க. அதே போல் குடும்பத்தில் குதூகலம் நிறையோ, உற்றார உறவினர்களோட பக்குவமாக நடந்து கொண்டிங்கன்னா அவர்களுடைய ஆதரவை தக்க வைத்து கொள்ள முடியும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்கள் செய்ய வேண்டாம். ஷேர் மார்க்கெட் அப்புறமேட்டு முக்கியமான உங்களுடைய துறைகளில் அதிக வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த டைம் எதிர்பார்க்கறதுக்கு ஏற்ப செயல்படணும். அப்போ தான் வருமானத்தை எதிர்பார்க்கறது பூர்த்தியாகும். இல்லைனா எதிர்பார்க்கறது பூர்த்தியாகாது. அவசியமில்லாத பயணங்களை இந்த குரு பயிற்சியில் தவிர்த்துக்குங்க. அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தவருடைய ஆலோசனைகளை கேட்டு எடுங்க. அது நல்லது. உடல் ஆரோக்கியம் மனநலம் சீராக இருக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சியில் யோகா பிராணமயம் போன்றவற்றை செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சீரு சிறப்புமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த குரு பயிற்சியில் இருக்கும். அதே போல் இந்த குரு பயிற்சியில் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அனைத்து இடையூறுகளையும் தாண்டி வந்து உங்களை வெற்றி அடைய செய்யும். உங்களில் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்களும் உண்டாகும். மற்றபடி முயற்சி மேற்கொண்டால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் போதும். இதே வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகளை இந்த குரு பயிற்சியில் மேற்கொண்டால் பலனடையலாம். அதே நேரம் கூட்டாளிகளோட விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடியும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர்களை கவனத்தை கவர்வது உங்களுக்கு முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரத்தில் இருக்கிறவங்க துணிச்சலோடு தைரியத்தோடு செயல்படணும். அது இந்த குரு பயிற்சியில் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா பாசிட்டிவாக எல்லா விஷயங்களும் நடக்கும். அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். பயணங்களால் பல நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்திங்கன்னா முடிக்க முடியும். அதே நேரம் தொண்டர்கள் உங்களை சிறிது அலட்சியப்படுத்துவாங்க. அதை பெருசாக கண்டுக்காமல் விட்டு கொடுத்து போங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. அது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கடமையாக நீங்கள் பண்ணணும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிக முயற்சிகளும் பிறகு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் என்று இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு. ரசிகர்களுடைய பரமுகத்தால் வேதனை அடைவீங்க. சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. எனவே அவர்களிடம் எந்த கோரிக்கையும் எடுத்து செல்ல வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு இந்த டைம் பொறுப்போடு பொறுமையாகவும் நடந்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமான குரு பயிற்சிங்க. மற்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட பேலன்ஸ் பண்ணி வந்துடலாம். ஆனால் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ பொறுமையாகவும் பொறுப்போடனும் நடந்து கொள்ள வேண்டியது இந்த குரு பயிற்சியில் அவசியம். ஸோ பெண்மணிகளாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குரு பயிற்சியில் கூடுதல் வருமானத்தை காண்பீங்க. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவருடைய அன்பையும் பெறுவீங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்மணிகளுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு முன்னுதாரணமான பயிற்சியாக அமையும். பிரச்சனை வேணாம். பிரச்சனை இல்லாமல் அமைதியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் இருக்குது. அதனால் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அப்படியே கொண்டு போங்க. இது பெண்மணிகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தணும். அப்படி செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். எனவே படிப்பை தவிர வேறு எதையும் நினைக்க வேண்டாம். விளையாட்டு போன்ற விஷயங்களெல்லாம் இப்போ தள்ளி வைத்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ ஆக மொத்தம் ஒவ்வொருவருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இப்பேற்பட்ட பலன்களை கொடுக்கும் என்று உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ஆனது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குவீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு
அவங்களும் இந்த குரு பயிற்சியில் இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.